அன்புள்ள நண்பர்களே, கல்வி குறித்து இறைவன் அதிகமாக கேட்கச் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அதிகமான செல்வத்தை தா, அதிகமான குழந்தை செல்வத்தை தா, அதிகமான தோட்டம் துறவுகளை தா, அதிகமான கால்நடைகளை தா, அதிகமான நகைகளை தா, அதிகமான வளங்களை தா என்று இறைவன் கேட்கச் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் என்ன கேட்கச் சொல்கிறான் என்று சொன்னால், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீர் கேட்பீராக, எனது இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகம் தருவாயாக என்று பிரார்த்திப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் கேட்கச் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலம் முழுவதும் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற வரைக்கும் இந்த பிரார்த்தனையை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். எனவே சிறு குழந்தைகள் மழலை பள்ளியில் படிக்கக்கூடிய மழலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நடுநிலை பள்ளியில் படிக்கக்கூடிய சிறார்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆரம்ப கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கல்வியை தேடக்கூடியவர்கள் இந்த பிரார்த்தனையை அதிகமாக கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் கேட்கிறது. கல்வியில் சிறந்து விளங்குவோமாக.